புத்த சமய நூல் மிலிந்த பான்ஹா, லலித விஸ்தரா, வைபுல்ய சூத்திரம், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம். சமண நூல்கள் ஆகம சித்தாந்தம். இதை இரு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஸ்வேதம்பரர், திகம்பரர். தனி இலக்கியம் அகநானூறு, தமிழர் திருமண முறை, ஐங்குறு நூறு, அன்பின் சிறப்பு, நற்றிணை, விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை, அதை பற்றி கூறுறது நற்றிணை, மார்கழி நோன்பு, கலித்தொகை. இப்போ நாட்டுப்புற இலக்கியம் பற்றி பார்க்கலாம். அதை பற்றின ஒரு மேற்கோள்: இலக்கியங்கள் காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன அப்படின்ற மேற்கோளை சொன்னவர் சு. சக்திவேல் பேராசிரியர். அவர் எதில் சொல்லியிருப்பார்னா, தன்னோட நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற ஒரு நூலில் இந்த மேற்கோளை சொல்லியிருப்பார். நாட்டுப்புறவியல் அதுக்கு நாட்டுப்புறவியல் அதுக்கு ஃபோக்லோர் அப்படின்ற நேமை வச்சவர் 1846 வில்லியம் ஜான் தாமஸு அப்படின்றவர் தான் அந்த பேரை உருவாக்கினார். அவருடைய கருத்து என்னன்னா, பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல், கல்ச்சுரல் சர்வைவல் அப்படின்றது அவரோட கருத்து. தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தினா என்னன்னா பாமரர் பாடல்கள். அதை எப்படி பிரிக்கலாம்? பண் + நத்தி = பன்னத்தி. பண்ணத்தினா பண்ணை விரும்புவதுன்னு அர்த்தம்.